ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நான் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, 3 கிராம்பு, கடல் பாசி, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, ஜாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு, இப்போது இதெல்லாம் எண்ணெய் ரொம்ப சூடு பண்ணாமல் லைட் சூடில் இருக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி வெந்த மாதிரி வந்ததும் போதும். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கனையும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் சிக்கனும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. சிக்கன் தண்ணி விடும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. நம்ம சிக்கன் ஆல்ரெடி அதில் தண்ணி விடுறதையே வச்சு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிட்டதும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும் இல்லை, பாதி வதங்கினதும் இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுத வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதும் இப்போது இஞ்சி பூண்டு விழுது வாசனை நல்லா போயிட்டுருக்கோம். நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். இதில் நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அப்படியே தான் வதக்கி விடுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா தீஞ்சிரும். இப்போ நல்லா வதங்கினதும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி வந்துருச்சுன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம். மேலே எண்ணெய் படைஞ்ச மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்றதுக்கானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.